வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். மே 22 2025 காலையிலே மார்க் கார்னி, அதாவது கனடாவினுடைய பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்புரிமைக்குரிய பதவி ஏற்றலை ஏற்றுக்கொண்டார், சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். அதன் பின்னர் அவர் ஊடகங்களை சந்தித்து கனேடிய மக்களுக்கு பல செய்திகளை சொல்லியிருக்கின்றார். அது பற்றிய விடயங்களை இந்த தொகுப்பினூடாக பார்ப்போம். என்ன சொல்லியிருக்கின்றார், ஒவ்வொரு விடயத்தையும் சிறிய தொகுப்பினூடாக ஆராய்வோம். வாருங்கள் பார்ப்போம். The next few weeks and months will be crucial to catalyze the changes that Canadians deserve. This next Tuesday, May 27th, in the speech from the throne, His Majesty King Charles III will outline our government's plan to build Canada strong. ஆம், இதிலே என்ன முதலாவது கருத்தை சொல்லியிருக்கின்றார் என்றால், நாங்கள் வலுவான கனடாவை கட்டியமைக்கின்ற நோக்கிலே 27ஆம் திகதி, அதாவது மே 27 2025 பாராளுமன்றத்திலே முடிக்குரிய மன்னர் 3ஆம் சார்லஸ் அவர்கள், அதாவது இங்கிலாந்தின் மன்னர் 3ஆம் சார்லஸ் அவர்களுடைய உரை இடம்பெற இருக்கின்றது. அந்த சிம்மாசன உரையிலே அவர் வலுவான கனடாவை எவ்வாறு கட்டியமைப்பது பற்றி உரையாற்ற இருக்கின்றார். வரலாற்று சிறப்புமிக்க உரையாக அமைய இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார். ஆம் மக்களே, கனடா என்பது இன்றும் இந்த இங்கிலாந்திலே ஆளப்பட்ட ஒரு தேசமாக, அது முடிக்குரிய மன்னர் முதல் ராணி விக்டோரியா ராணிக்குரிய இடமாக இருந்தது. அவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் தான், முடிக்குரிய ஆதிக்கத்தின் கீழ் தான் இந்த நாடு இருக்கின்றது. அந்த வகையிலே பார்த்தோமென்றால் விக்டோரியா டே அதற்காகத்தான் கொண்டாடப்படுவது, அவர்களுக்குரிய நினைவு நாளாக அது அண்மையிலே கடந்திருக்கும் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது மன்னர், இங்கிலாந்தினுடைய முடிக்குரிய மன்னராக சார்லஸ் தான் இருக்கின்றார், 3ஆம் சார்லஸ். அவர் 26ஆம் திகதி திங்கட்கிழமை கனடாவுக்குள்ளே உள்நுழைய இருக்கின்றார். அதன் பின் 27ஆம் தேதி உரையாற்ற இருக்கின்றார். அந்த உரை மிகவும் வரலாற்று சிறப்புமிக்கதாக உலக அரசியல் ஆய்வாளர்களால் உற்று நோக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த கனடாவினுடைய இஷ்யூ போய்கொண்டிருக்குது. டேக்ஸை அதிகரித்த டேக்ஸை போட்டு கனடாவை உடைச்சு தன்னோட 51வது மாநிலமாக இணைக்க வேண்டும் என்று ட்ரம்ப் அடிக்கடி கருத்துக்களை தெரிவிக்கின்ற நோக்கத்திலே, இல்லை இது உங்களோட இணைய வேண்டிய நாடு அல்ல, இது எங்களுடைய முடிக்குரிய நாடு என்ற தோரணையிலே இந்த கனடாவை பொருளாதார ரீதியாக, சக்தி ரீதியாக, பணம் ரீதியாக, மற்றது பாதுகாப்பு ரீதியாக எவ்வாறு கட்டமைக்கப் போகின்றோம் என்கின்ற சிறப்பான உரையை மன்னர் சார்லஸ் அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார். அந்த உரைதான் மிகவும் பிரதானமாக கனடியர்கள் மத்தியிலும் பிரதமர் ரீதியிலும் பாராளுமன்றத்தால் முற்று நோக்கப்படுகிறது. பார்ப்போம், 27ஆம் தேதிக்கு பிறகு அதனுடைய சாராம்சங்களை விரிவாக ஆராய்ந்து பார்ப்போம். On June 2nd, I will chair a major First Ministers meeting in Saskatoon to strengthen the partnerships that are needed to build one Canadian economy out of 13 and to catalyze the significant nation-building projects that will diversify and strengthen our economy. ஆம், இந்த கருத்தின்படி என்ன சொல்கின்றார் என்றால், ஜூன் மாதத்தினுடைய முதல் பகுதியிலே, ஜூன் 2 அந்த முதல் வார பகுதியிலே தன்னுடைய புதிய அமைச்சரவையின் மிக பிரதான கூட்டத்தை கூட்ட இருப்பதாகவும், அதில் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கப் போவதாகவும், அதாவது எக்கனமி சம்பந்தமாக, பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமாக, இந்த டெக்ஸ் சம்பந்தமான பல விடயங்களுக்கான முடிவுகளை அந்த அமைச்சரவை கூட்டத்திலே எடுக்க இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். பார்ப்போம். மன்னர் முதலாவது பாராளுமன்றம் கூடுகின்றது. அதற்கு பின்னர் மன்னர் சார்லஸ் அவருடைய உரை, அதற்கு பின்னர் அமைச்சரவை கூட இருக்கின்றது. இதில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட போகின்றது என்பதுதான் இனி வரும் காலங்களில் கனேடியர்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கப் போவதாக இருக்கப் போகின்றது. ஒரு பொருளாதார வல்லுநராக மார்க் கார்னி அவர்கள் என்னென்ன முடிவுகளை அமுல்படுத்த போகின்றார் என்பதையும் பார்ப்போம். In the middle of June, I will host the G7 and other world leaders in Alberta to address global challenges ranging from energy security to the future of the new global commercial trading system. தொடர்ந்து உரையாற்றிய மார்க் கார்னி அவர்கள் சொல்கின்றார், ஜூன் மாதத்தினுடைய நடுப்பகுதியிலே G7 நாடுகளினுடைய மாநாடு ஆனது அல்பர்டா, கனடாவின் அல்பர்டாவில் நடைபெற இருப்பதாக கூறியிருக்கின்றார். ஆம், இந்த முறை G7 உச்சி மாநாடு கனடாவின் மாகாணத்தின் அல்பர்டாவிலே தான் நடைபெற இருக்கின்றது.
இப்பொழுது இருக்கிற உலகத்தின் ஒழுங்கு மாறிக்கொண்டு வருகின்ற நேரத்தில் இந்த G7 நாடுகளுடைய சந்திப்பு மாநாடு மிக முக்கியமாக உன்னிப்பாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஐரோப்பா மீதான அதிகரித்த வரிகள், கனடா மீதான அதிகரித்த வரிகளை போட்டிருக்கின்றது. இது ஐரோப்பிய யூனியனிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அதைவிட யூஎனிலிருந்து சில அமைப்புகளிலிருந்து நிதியுதவியை குறைப்பதாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே ஐரோப்பிய கனடா நட்பு நாடுகளுக்கு மேலாகவே இந்த நடவடிக்கைகள் அமெரிக்காவினால் எடுக்கப்படுவதனால் இந்த G7 மாநாடு மிகவும் உன்னிப்பாக பார்க்கப்படுகின்றது. இதில் மிக பிரதானமான முடிவுகளை எடுக்கப் போவதாகவும், அதாவது கனடாவினுடைய இந்த புதிய சர்வதேச ஒழுங்குக்கு ஏற்ற மாதிரி எப்படி சக்தி, பொருளாதாரம் இவைகளை கட்டமைக்கின்ற ரீதியிலே பாதுகாப்பு இதுகளை கட்டமைக்கிற ரீதியிலே எப்படி ஒத்துழைப்பது என்பது பற்றிய தோரணையில் அடிக்கருத்தில் தான் இந்த மாநாடு அமையிருப்பதாக கூறியிருக்கின்றார். பார்ப்போம் அந்த மாநாட்டின் பிறகு என்னென்ன முடிவுகள் வரப்போகின்றது என்று. அடுத்த என்ன விடயத்தை அலசி ஆராய்ந்திருக்கிறார் என்பதை பார்ப்போம். This fall, the Minister of Finance will deliver Budget 2025. A budget based on a clear fiscal outlook shaped by a higher degree of confidence in the prospective efficiencies and cost savings across government, greater clarity on the economic impacts of the trade war, and the commitments on new defense investments necessary to secure Canadian sovereignty and to meet our responsibilities to our allies, as will be agreed at the upcoming NATO summit. கனடாவினுடைய 2025 ஆண்டுக்குரிய பட்ஜெட்டை தயாரிப்பதற்கு இருக்கிறார்கள். இந்த இரண்டால் ஏப்ரல் 28 தான் தேர்தல் நடந்தது. ஆனால் பட்ஜெட் புதிய பாதீடு இன்னும் தயாரிக்கப்படவில்லை. ஆகவே நிதி அமைச்சர் மூலமாக தயாரிக்கப்பட்ட பாதீடு இந்த மார்க் கார்னி தலைமையிலான அரசாங்கத்தினால் முதலாவதாக முன்மொழியப்பட போகின்றது. அதிலே பாதுகாப்பு, எவ்வாறு எக்கனமி, வரிகள், பொருளாதாரங்கள் சம்பந்தமாக அந்த வீடமைப்பு, உள்கட்டுமானங்கள், நாட்டினுடைய பாதுகாப்பு, அயல் நாடுகளுடைய தொடர்புகள், மற்றது டெக்ஸ், மற்றது வாழ்க்கை செலவுகள் சம்பந்தமான, மற்றது குடிமக்களுக்கான பிரத்யேக திட்டங்கள், ஊதிய அதிகரிப்புகள் சம்பந்தமாக எல்லாம் இதில் உள்ளடங்க போகுது. ஆகவே அதையும் அறிவித்திருக்கிறார். பார்ப்போம். பாதீடு, மார்க் கார்னி தலைமையிலான பாதீடு முதல் முறையாக கனடிய பாராளுமன்றத்தில் வரப்போகின்றது. என்றால் அவர் பிரிட்டிஷுடைய மத்திய வங்கி ஆளுநராக கடமையாற்றிய அனுபவம், கனடிய மத்திய வங்கியுடைய ஆளுநராக கடமையாற்றிய அனுபவத்தில் முதலாவதாக அவற்ற அரசில் சமர்ப்பிக்கப்படுகின்ற பட்ஜெட் எப்படி அமையப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். Canada Day, our government intends to take action to eliminate all remaining federal barriers to internal trade. அதுபோல கனடா டே வரப்போகின்றது. அந்த கனடா டேயில் அவர் சில அறிவிப்புகளை செய்ய போவதாக இருக்கின்றார். அதாவது இன்டர்னல் ரேட், அதாவது கனடாவின் உள்ளார்ந்த வர்த்தகத்திற்கு இப்போ மாகாணங்களுக்கு இடையில் வர்த்தகம் நடக்கும், பிராந்தியங்களுக்கு இடையில் வர்த்தகம் நடக்கும். அப்போ அந்த வர்த்தகம், உள்ளார்ந்த வர்த்தகங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கின்றதோ அதையெல்லாம் நீக்கி நாங்கள் ஒரு புதிய கனடாவை, அதாவது வலுவான வர்த்தக கனடாவை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். ஆகவே இந்த சந்திப்பானது பல விடயங்களை அவர் ஊடகங்களுக்கு இந்த தன்னுடைய தலைமையின் கீழ் இருக்கிற கவர்மெண்ட், அதாவது அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது என்பதை சொல்லி சென்றிருக்கின்றார். இது மிகவும் குறித்த நேரமான கலந்துரையாடல் என்றாலும், ஊடக சந்திப்பு என்றாலும் பல விடயங்களை எடுத்து எம்பியிருக்கிறார். ஒன்று, சார்லஸ் மன்னர், அதாவது வலுவான கனடா பற்றி அறிவிப்பது. ரெண்டாவது அவருடைய அமைச்சரவையின் பிரதான முடிவுகள் எடுக்க போவதாக. மூன்றாவது, G7 மாநாட்டிலே எங்களுடைய நாட்டினுடைய பிராந்திய பொருளாதார, பாதுகாப்பு, சக்தி சம்பந்தமான விடயங்கள் முன்னெடுக்க பேசப்படுவதாக. அடுத்தது கனடா டேயில் எப்படியான உள்நாட்டுக்குரிய வர்த்தகங்களை பெருக்குவது, பொருளாதாரத்தை மேம்படுத்துவது பற்றி. அடுத்தது கனடாவின் முதுகெலும்பான பட்ஜெட்டை பற்றி, புதிய பாதீடு பற்றியும் அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். தெரிவித்த 5 கருத்துமே மிக உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டிய விடயங்கள். பார்ப்போம் அந்தந்த நேரங்களில் அவருடைய அறிவிப்பும் நடவடிக்கையும் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதை. 26ஆம் தேதி முதலாவது சபாநாயகரை தேர்ந்தெடுக்கப்படுகின்ற முதலாவது பாராளுமன்றம் கூடுகிறது.
அடுத்தது 27ஆம் திகதி மே 27 2025 சார்லஸ் மன்னருடைய உரை, அதைத் தொடர்ந்து பட்ஜெட் சமர்ப்பிப்புகள், G7 மாநாடுகள், கனடா டே போன்றவற்றைய புதிய விடயங்களை நாங்கள் பார்ப்போம் என்ன நடக்கப்பட போகின்றது என்று. ஆகவே புதிய தகவல்களை மிகவும் உன்னிப்பாக அவதானித்து உங்களுக்கு தருவதற்காக மீண்டும் தொடர்பிலே இருங்கள். நன்றி, வணக்கம்.